ஹாய்ங்க. என்னங்க, உங்கள் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதா? கூட இருக்கவங்க எல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரியே இருக்கா? இல்லை ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்களா? நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸில் போயிட்டுருக்கோம். அப்பப்போ டிப்ரெஷன் ஆகுது, அப்பப்போ மூட் ஆஃப் ஆகுது, ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப டல்லாகி கடைசியாக எதுக்கு எடுத்தாலும் அழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. ஓகே, இதில் எந்த தப்பும் கிடையாது. நான் தம்பனையில் சொன்ன மாதிரி நீங்கள் அழுதா கண்டிப்பாக கடவுள் உங்களை பார்க்க வருவாங்க. இது நான் போய் சொல்லிங்க, உண்மையாக ஒருத்தரோட லைஃப்பில் நடந்த ஒரு கதையை தான் நான் சொல்கிறேன். அது யாருன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஸோ அவர் சின்ன வயசில் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அடம் பிடிப்பாராம். எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாராம். என்னன்னா அவர் கடவுளை பார்க்கணுன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருப்பார். கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாராம் காளி கோயில் முன்னாடி. எனக்கு கடவுளை பார்த்தே ஆகணும், அம்மா நீங்கள் உண்மையாக இருந்தால் எனக்கு வந்து காட்சி அழிங்க, என்னை பாருங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாராம். இதை பார்த்து போகிறவங்க வரவங்கன்னா, இவர் என்ன பைத்தியக்காரனா, சும்மா இதுக்கெல்லாம் அழுகுறான், இவன் சொன்னால் கடவுள் பார்த்துருவாங்களா, இப்படி உட்காந்து ஒவ்வொருத்தவங்களும் அழுதா என்ன நடக்கிறது, கடவுள் இவனுக்காக இறங்கி வருவாங்க, நீ அழுகுறான் பாரு, சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவரோட பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டாங்க. இவரும் சாப்பிடாம வீட்டுக்கு போய் தூங்காமல் எப்போ பாரு கோயிலே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாராம். ஆனால் அந்த அழுகையில் உண்மை இருந்தது. இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு காளி காட்சி கொடுத்தாங்க. ஏன் அவர் ஸ்பெஷல் அப்படின்றனாலயா? கிடையவே கிடையாது. அவர் அழுததுல உண்மையான கண்ணீர் துளி இருந்தது. அவர் மனசார நான் உன்னை பார்க்கணும், நீ என்னை படைச்சவன் அப்படின்னு அழுதாரு. வந்தாங்க. ஸோ ஓகே, கதையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அழுதுட்டுருக்கிறத ஒருத்தங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அழுகிறதுக்கான விஷயம் கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு படைச்சவனுக்காக ஒரு நாள் அழுது பாருங்கள், அவங்களுக்காக வருவார். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த எதை நீங்கள் கேட்குறீங்களோ அதை நடத்தி வைப்பாங்க. கடவுள்கிட்ட எப்பயுமே அழுங்க, உண்மையாக அழுது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும். உங்களுக்கு நல்லதுன்னு இருக்கிறத கண்டிப்பாக கடவுள் நடத்தி காட்டுவாங்க. ஸோ நம்பிக்கை இழக்காதீங்க. உங்களை மாதிரி உங்கள் கூட நிறைய பேர் இந்த லைஃப்பில் இதை தேடி தான் ஓடிட்டுருக்கோம். அழுகிறது நான் தப்புன்னு சொல்ல, படைச்சவனுக்காக அழுங்க. அவர் உங்க கூட எப்பயும் இருப்பார், கேட்டுக்கிட்டே இருக்கார். நன்றி, வணக்கம்.